எண்டோவராக வந்தது, ராப்டராக இப்போ வண்டி வெளியே போகுது. நாங்கள் பண்ண வண்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வண்டினே சொல்லலாம். அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கு இந்த வண்டி. நிறைய பட்ஜெட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வண்டிக்கு இருந்துங்க அரௌண்ட் ஒரு ஹலோ கைஸ், டிங்கர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ராப்டர் கன்வர்ஷன் நிறையா பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்வர்ஷனே சொல்லலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சென்னையில் வண்டி ரெடி பண்ணி ராஜஸ்தான் கொண்டு போகிறாரு. ஸோ அதுக்காக நம்மள்ட்ட டிங்கர் அப்ரோச் பண்ணியிருந்தாரு. ஸோ நாங்கள் வண்டி எடுத்து பார்த்ததில் அவர் வண்டி கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, எனக்கு அலாய்வெல்லாம் மாற்றுங்க, எனக்கு வந்து வண்டி பார்க்கும் போது பக்கா ராப்டர் மாதிரி இருக்கணும், நீங்கள் ஃபுல் சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்க எப்படின்னா பண்ணுங்கள், வண்டி கருப்பு கலரில் மாற்றிருங்க அப்படின்னாரு. ஸோ வண்டி கலர் சேஞ்ச் பண்ணோம், ப்ளஸ் ஃபுல் ராப்டர் கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வீலும் வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி ஆஃப் ரோடிங் அலாய் வீல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வண்டியோட லுக்கு பாருங்கள். வண்டி வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு அலாய் போட்டதுக்கப்புறம் லுக்கு வந்து அப்லிஃப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ கைஸ், நம்ம எண்டோர் வந்து 2வது நாளுங்க. இன்றைக்கி 3வது நாள். நேற்று முன்னாடி வந்துச்சு. நேற்று வந்து வண்டி ஃபுல்லாக பிரிச்சுட்டு அசம்பிளியும் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு முழுவதும் ஃபுல்லாக அசம்பிளி முடிஞ்சது. ரியர் பண்ணணும். இப்போதைக்கு வந்து வண்டிக்கு வந்து சின்ன ஒர்க்கு, அதர் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இந்த வண்டிக்கு வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த வண்டி இன்னொரு ஃபோர்டு எண்டோவர் அங்கே போயிட்டுருக்கு வேலை உதவிக்காக. ஃபோர்டு எண்டோவர். ஸோ அந்த வண்டி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வண்டி இருக்கணும். ஸோ அந்த வண்டி முடிஞ்சோடனே இந்த வண்டி வேலையை ஆரம்பிச்சிடலாம். பார்ப்போம்.
ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நாங்கள் ரெட் கலரில் ஒரு ராப்டர் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். ராப்டர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அலாயில் நல்லாவே இல்லை, அலாயில் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது இந்த கஸ்டமர் வந்து எனக்கு அலாயில் மாற்றியே கொடுத்துருங்க, எனக்கு நான் அப்புறமா மாற்றல இப்போயே மாற்றிடுறேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாயில் ஆஃப் ரோடிங் டயர் எல்லாமே மாற்றி வண்டி வந்து நாங்கள் நினச்சதை விட, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வண்டி வந்து வேலையில் வந்துன்னு சொல்லணும். கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம், கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். வண்டி இங்கேருந்து ராஜஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லாருமே ஹாப்பிங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ கைஸ் இப்போ நம்ம எந்த ஒரு வண்டி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நாங்கள் பண்ண வண்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வண்டினே சொல்லலாம். அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கு இந்த வண்டி. இவ்வளோ டைம் கமிட்மெண்ட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணிட்டு இருந்தோம். அந்த மொத்த ப்ராஜெக்ட்டை பார்த்து ஒரு 2 வீக்ஸ் தான் முடிச்சிருக்கோம். நாங்கள் யூஸ்வலாக வந்து 1 மந்த் எடுப்போம். ஸோ 2 வாரத்தில் முடிச்சு கொடுத்துருக்கோம். அர்ஜென்ட்டுன்றதால எல்லாத்தையும் வர வச்சு எல்லாமே கரெக்டான டைமில் வந்தது எங்களுக்கும். எல்லாம் கரெக்டான டைமில் முடிஞ்சுது. இப்போ வண்டியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடுங்க. வண்டி பாலிஷ் போட்டாங்க, ஃபைனல் பாலிஷ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மெயின்லி அலாய்வில் பாருங்கள். ஸோ இந்த அலாய் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச் அலாய்வில் வித் கம்போசர் டயரு, ஆஃப் ரோடிங் டயர், பியூர் ஆஃப் ரோடிங் டயர், கம்போசர் டயர் போட்டிருக்கேன். 20 இன்ச் அலாய்வில் போட்டிருக்கோம். ஸோ இந்த அலாய்வில் மாற்றோடனே இந்த வண்டியோட மொத்த எலிவேஷனே வேறு லெவலில் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது வண்டி. நான் சொல்லியிருந்தேன் பேர்ல் கலர் அடிச்சுட்டு கொண்டு, அந்த பேர்ல் டோன்ஸை க்ளீனாக பார்க்கலாம். நீங்கள் இங்கே பேர்ல் டோன்ஸ் க்ளீனாக தெரியுது. ஸோ வண்டி வந்து ஹைவேல போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் இன்றைக்கி வந்து இந்த வண்டியை வந்து வெயிலில் வச்சு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வண்டி இப்போ முடிய போகுது, ஆல்ரெடி டார்க் ஆகிடுச்சு. டெலிவரி வேறு இன்னொரு 1 மணி நேரத்தில். ரன்னிங் மோட் பெயிண்ட் பண்ணியாச்சு, ஹேண்டில்ஸ் பிளாக் பண்ணியாச்சு, மிரர் கேப் பிளாக் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்டீரியர் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. ஃபுல் பஃபிங் பண்ணதுக்கப்புறம் வண்டியை வாஷ் பண்ணி வேக்சின் போட்டு வண்டி ரெடி பண்ண வேண்டியதாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ணி இது கிராக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து திரும்ப ரெடி பண்ணி அந்த கஸ்டமர் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த வண்டியில் எப்படி பண்ணோமோ அதே தான் இதுக்கடுத்து எல்லா வண்டிக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. அது இல்லாமல் டெய்ல் லேம்ப்ஸ் பார்த்துக்குங்க, டெய்ல் லேம்ப்ஸும் பக்காவாக இருக்குது. எந்த ஒரு லோகோ வந்து இது பண்ணியாச்சு, பிளாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இந்த சைடு ஃபுல்லாக பாலிஷ் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த மொத்த வீடியோவும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் வீடியோ எந்தளவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் பட்ஜெட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வண்டிக்கு எனக்கு அரௌண்ட் ஒரு 5 to 6 lakhs பட்ஜெட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். 6 lakhsக்கு உள்ளே இருக்குது, பட் 6 lakhs கிடையாது. ஒரு 575 கிட்ட வந்திருக்கு ஓவரால் பட்ஜெட்டு. இது இல்லாமல் இன்னும் 2-3 லைட் இந்த வண்டியில் ஆர்டர் போட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம். இந்த வண்டியோட மொத்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபைனல் வீடியோ அந்தளவுக்கு ஆட் பண்ண முடியல, பட் ஸ்டில் எவ்வளோ ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மொத்த ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு எப்படி பிடிச்சின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்வில் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30-40 பேர் கிட்ட சொல்லியிருந்தீங்க. அலாய்வில் சின்னதாக அலாய்வில் நல்லா இல்லைன்னு. ஸோ அதை வந்து இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா கஸ்டமரையும் சொல்லி அலாய்விலோடய சேர்த்து தான் இப்போ பேக்கேஜஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் பட்ஜெட்டுன்னு போக மாட்டோம், அலாய்வில்ஸ் பண்ணுறது கிடையாது. மிச்சப்படி எல்லாத்தையும் அலாய்வில்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டியை நல்லா பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு க்ளீனாக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸரோ கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இன்கேஸ் நாங்கள் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் வீடியோ பெருசாக வைங்க, இல்லை சின்னதாக வைங்க, இல்லை என்ன இன்புட்ஸ் இருக்கோ அந்த இன்புட்ஸும் கொடுங்க. ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சர் வீடியோஸ் போடுறதுக்கு. லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ப்ரொஜெக்டர் வருது, அதுவும் மாற்றியாச்சு. அது இல்லாமல் 2 இண்டிகேட்டர் லைட்ஸ் கீழே வருது, கிரில் லைட்டு, வீல் ஆர்ட்ஸில் சைடில் இண்டிகேட்டர் லைட்டு இப்போ இங்கேயும் வந்துடுது. இப்போ இவ்வளவும் வந்திருக்குங்க. ஃபைனலி ரெடிங்க. வாஷ் பண்ணியாச்சு, உட்டு மாட்டியாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டோம். வண்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது அதையும் சொல்லுங்கள். பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்டோவராக வந்தது ராப்டராக இப்போ வண்டி வெளியே போகுது. ஸோ நீங்கள் ஒரு Ford Endeavour வச்சுருக்கீங்க, அந்த Ford Endeavourக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் கிட் பண்ணணும், இல்லை எவரெஸ்ட் கிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 கிட் இருக்குங்க. 1, 2,
த்ரீ. ஸோ இந்த 3 கிட்டுமே இருக்குது. இந்த 3 கிட்டுமே ராப்டர் கிட் 2 இருக்குது, ஒரு எவரெஸ்ட் கிட் இருக்குது. இந்த 3 கிட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எண்டெவருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 2016க்கு அப்புறம் வந்த வண்டி எல்லா வண்டிகளுக்குமே பண்ணலாம், 15-16க்கு அப்புறம் வந்த வண்டிங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கிட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ உடனே வண்டியை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை என்ன நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் கொடுங்க.